அமைச்சர்கள் எல்லாருமே விஜய் அவர்கள் தான் வருங்கால பிரதமர், அடுத்த பிரதமர் அப்படின்னு சட்டசபையில பேசுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தொண்டர்கள் இப்ப வரும்போது இடைப்பட்டதான் ஒருத்தர் பிரதமரான மத்திய அமைச்சர் ஆகுனாரு. அதுக்காக இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட வேண்டியது இல்லை. லஞ்சம் வாங்காம ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இருக்க வைக்கணும், ஒரு கவுன்சிலரை லஞ்சம் வாங்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு என்னை பொறுத்த மட்டும் அது வரவேற்கத்தக்கது. அதுல குறை கண்டோம்னா அதே நிப்பாட்டிட்டாங்கன்னா அப்புறம் கட்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பழையபடி என்ன மாடல்லாம் நடந்துச்சோ அதே மாடல் திருப்பி ரிப்பீட் ஆகி போயிடும். இப்போ காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள அமைச்சரவையில அவங்க நீங்க எல்லாரும் பிரதமரா ராகுல் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ராகுல் காந்தி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க அமைச்சர்கள் எல்லாருமே விஜய் அவர்கள் தான் வருங்கால பிரதமர், அடுத்த பிரதமர் அப்படின்னு சட்டசபையில பேசுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தொண்டர்கள் இப்ப வரும்போது இடைப்பட்டதான் ஒருத்தர் பிரதமரான மத்திய அமைச்சர் ஆகுனாரு. அதுக்காக இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட வேண்டியது இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் திரு ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய முகம், எதிர்கட்சியுடைய முகம், தமிழகத்துல இந்த கூட்டணியுடைய முகம் திரு விஜய் அவர்கள். அவர்களுடைய தலைமையில ஒரு நல்லாட்சி அமைப்பதற்காக காங்கிரஸ் கட்சி முதல்ல ஆதரவு தந்தது காங்கிரஸ் கட்சி. அதனால இப்படி தொண்டர்களுடைய கோஷங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னா இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதை விட மிக முக்கியமானது இருக்கு. நான் தொண்டரா தான் நினைக்கிறேன். தமிழகத்துல கடன் சுமை அதிகமா இருக்கும் போது அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் காரு உதவியாளர்கள் கொடுக்கறதுக்கு தமிழக முதல்வர் அறிவிப்பு கொடுக்குறாரு. எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு ஊழல் செய்யக்கூடாத சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கணும், லஞ்சம் வாங்காத சட்டமன்ற உருவாக்கணும், இருக்க வைக்கணும். லஞ்சம் வாங்காம ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இருக்க வைக்கணும், ஒரு கவுன்சிலரை லஞ்சம் வாங்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அவர்களுக்கு தேவையில்லாத வசதிகள் தேவையில்லை, அவர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். எப்படி நீங்க ரிப்போர்ட்டரா இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான வசதிகள் இருந்துச்சுன்னா நீங்க திறம்பட செயல்படுவீங்களோ, அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, மாநகராட்சியினுடைய உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகளாக இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய சம்பளம் அதிகமாக கொடுக்கணும், தேவையான சம்பளம் கொடுக்கணும். அப்பதான் லஞ்சம் வாங்காம இருப்பாங்க, மண்ணில் காசு வாங்காம இருப்பாங்க, டாஸ்மார்க்ல காசு வசூல் பண்ணாம இருப்பாங்க. அப்பதான் மற்ற விஷயங்கள்ல ஈடுபடாம லஞ்சம் வாங்குற வேலையை விட்டுட்டு டிரான்ஸ்பர் போஸ்டிங் லஞ்சம் வாங்காமலும், கல்லு மண்ணை வித்து வீடு கட்டாமலும், கட்சிக்காரங்களுக்கு செலவழிக்கிறோம்னு சொல்ற பேர்ல பண்ணாமலும் இருப்பதற்கு மிக முக்கியமானது அவர்களுக்கு உரிய சம்பளம் கொடுப்பது, உரிய வசதிகளை செய்து கொடுப்பது. அப்படி அந்த வகையில உரிய வசதிகளை தமிழக அரசு செஞ்சு கொடுத்துருந்துச்சுன்னா என்னை பொறுத்த மட்டும் அது வரவேற்கத்தக்கது. அதுல குறை கண்டோம்னா அதே நிப்பாட்டிட்டாங்கன்னா அப்புறம் கட்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பழையபடி என்ன மாடல்லாம் நடந்துச்சோ அதே மாடல் திருப்பி ரிப்பீட் ஆகி போயிடும். நீங்க அதனால பழைய மாடலை ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா புது வகையில புது துவக்கம்னா அதற்குள்ள வசதிகளை செஞ்சு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பூரண மதுவிலக்குங்கிறது ஒரு லட்சிய கனவு. ஆனா யதார்த்தத்தை பார்த்தோம்னா காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்கள்ல கூட பூரண மதுவிலக்குங்கிறத அமல்படுத்த முடியல. அதனால பூரண மதுவிலக்குங்கிறது ஒரு லட்சிய கனவு. ஆனா சாராய கடையையும் டாஸ்மார்க் கடையும் கல்லு கடையும் திறந்த பணிங்கிறது எங்களுடைய பணி கிடையாது. அது பண்ண புண்ணியவாதிகள்லாம் வேற ஆளுங்க. அதனால எங்களை பொறுத்த மட்டும் அரசாங்கத்திற்கு இப்ப இருக்க யதார்த்தமான சூழ்நிலையில அரசாங்கம் கள்ளச்சாராயத்தை அனுமதிக்க கூடாது, டாஸ்மார்க் டூப்ளிகேட் சரக்கு ஓட்டக்கூடாது. அமைச்சருடைய சப்போர்ட்டோட டாஸ்மார்க்கு வருமானம் வராத ஒரு தனி ஒரு நிழல் உலகம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை. அவர்கிட்ட கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. பத்திரிகையாளர் எப்பவுமே நீங்க பாதியத்தை சொல்லுவீங்க, அவர்கிட்ட எப்படி பாதியத்தை சொன்னாங்க. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், அவர்கிட்ட கேட்டது என்னன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் கர்நாடகா தமிழ்நாடு தலையிடணும்னு சொல்லுது சொல்லி கேள்வி. அந்த கேள்வி அதுக்கு அவர் சொன்னது என்னன்னா பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகத்துல தலையிடக்கூடாது, கர்நாடக அரசு என்ன செய்யணுமோ கர்நாடக அரசு செய்யும், இதுல யாரும் தலையிடக்கூடாது, எங்க வேலை அவங்க வேலையை எங்க பார்க்கட்டும், நாங்க எங்க வேலையை பார்க்கறோம். இது தமிழ்நாடு அரசுக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டு அரசினுடைய எந்த நிலையிலும் கர்நாடக அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது. நம்மை பொறுத்த மட்டும் அந்த நம்ம தமிழர்களை சுட்டுக் கொன்றது மிகப்பெரிய கொடுமை, வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த செஞ்ச அதிகாரிகள் மீது கிரிமினல் குற்றம் வழக்கு தொடரணும்னு சொல்றோம், அவர்களை டிஸ்மிஸ் செய்யணும்னு சொல்றோம்.
யாரெல்லாம் அதுல எந்த அதிகாரிகள்லாம் வனத்துறை அதிகாரிகள் இருப்பதாலும் அவர்களாம் பதவியிலிருந்து சஸ்பெண்ட் கிடையாது, டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்றோம். உயிரிழந்த 3 தமிழர்களுக்கும் நிதி ஒதுக்கீடு அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்றோம். 15 லட்சம் ரூபாய் கர்நாடக அரசு அறிவிச்சிருக்கு. இன்னமும் அதுக்கு என்னை பொறுத்த மட்டும் கர்நாடக அரசு அதற்கு உயர்த்தி கொடுக்கணும். இதை விட்டுட்டு நீங்க கர்நாடக முதலமைச்சர் பத்திரிகையாளர் நீங்க மைக்க கூட்டி பன்னீர்செல்வம் சொன்னாரு, அதை பத்தி நீங்க கர்நாடக அரசு கேட்டதுன்னா அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணா பன்னீர்செல்வத்துக்கு எதுவும் சொல்லக்கூடாது. கர்நாடக அரசு எங்களுடைய செய்வோம், தமிழ்நாடு அரசு அவர்கள் என்ன செய்யணுமோ அதை அவங்க செய்யணும். ஒரு ஜனநாயக பூர்வமாக, அதுவும் குறிப்பாக அரசியலமைப்புக்கு உட்பட்டு மாநில உரிமைகளுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பணிகள்ல கர்நாடக அரசியல்வாதிகள் தலையிட்டாங்கனாலும் நான் இதை தான் சொல்லுவேன். தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை தமிழ்நாடு முடிவெடுக்கும். எந்த அரசியல்வாதிகளும் தலையிட்டாரு. அதே மாதிரி கர்நாடகத்தில் இருக்க அரசாங்கத்துக்கு இங்க இருந்து அட்வைஸ், அறிவுரை எல்லாம் சொல்லலாம், கோரிக்கை வைக்கலாம். பட் என்னன்னா அவர்கள் முடிவெடுக்க வேண்டியது அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அவர்கள் தவறு செய்திருந்தால் அதற்கு அவர்களுக்கு அவருடைய கோரிக்கை வைக்க வேண்டியது நம்முடைய கடமை, அவர்களை திருத்த வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கு கோரிக்கை வைப்போம். மேகதாது விவகாரத்துல தமிழக காங்கிரஸ் கமிட்டி போதிய அழுத்தம் கொடுக்கப்படலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கேன் சார். யாரு குற்றச்சாட்டு சொன்னா? எதிர்கட்சிகள் சொல்றாங்க. எந்த எதிர்கட்சி சொன்னா? என்ன இருந்தா யாருமே சொல்ல மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி தான் தெளிவா இருக்கு. நீங்க கரெக்டா பேப்பர் படிச்சிருக்கேன்னு நினைக்கல. காங்கிரஸ் கட்சி செயற்குழு கூட்டத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். மேகதாதுவை கட்ட விட மாட்டோம், ஒரு செங்கலை வைக்க விட மாட்டோம். நாங்க முடிவெடுத்து நாங்க சொல்லியிருக்கிறது மேகதாதுவுக்கு ஒரு செங்கலை வைக்க விட மாட்டோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. ஏனென்றால் இந்த மேகதாது திட்டம்ங்கிறது ஒரு விளம்பர திட்டம். இது வேணும்னே பாஜக அவருடைய எடியூரப்பாவும் டிகே சிவகுமாரும் போடுற டிராமா, பொம்மையும் குமாரசாமியும் போடுற டிராமா. அது நடக்க விட மாட்டோம். மாநில அரசு, மத்திய அரசு, மோடி அரசு இதற்கு உதவி செய்யாம இது நடக்காது. மோடி அரசு இதற்கு உதவி செய்யக்கூடாது. மோடி அரசுக்கு பல்லாக்கு தூக்குற அமித்ஷா அதிமுகவும் அன்புமணியினுடைய பாமகவும் இதற்கு துரோகம் செய்யாம இருக்கணும். மோடிகிட்ட போய் சொல்லணும். மோடி அனுமதிக்கலைன்னா மேகதாது வராது. எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேகதாது வரவிடாததுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம். நாங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம், தீர்மானம் போட்டிருக்கோம். ஒரு மாதம் 1.5 மாசமா அதுதான் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமானது, இப்ப இருக்க முக்கியமானதுன்றது தண்ணீர் திறப்பி விடுறது. சம்பா போயிருச்சு, குருவையும் போயிடக்கூடாது, தண்ணி திறந்து விடணும். கர்நாடக அரசு நடுவர் நீதிமன்றத்தினால் அமைக்கப்பட்ட ஆணையத்தினுடைய அதனுடைய தீர்ப்புகளை அமல்படுத்தாத கர்நாடக அரசை வன்மையா கண்டிக்கிறோம். கர்நாடகத்தினுடைய அரசு தண்ணீர் திறந்து விட்டா அதை எதிர்க்கிற பாஜக எம்பி முன்னாள் முதலமைச்சர் பொம்மை அவர்களை வன்மையா கண்டிக்கிறோம். அவரை கண்டிக்க துப்பில்லாத நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர்களை வன்மையா கண்டிக்கிறோம். இவர்கள் பொம்மையை கண்டிக்கணும். தண்ணி திறந்து உச்ச நீதிமன்றம் சொல்ற தீர்ப்புக்கு ஏற்றபடி தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. தண்ணி திறந்து விட்டா அதை பாஜக காரன் போய் தண்ணி திறக்கக்கூடாது கர்நாடகத்துக்கு சொல்றது எந்த விதத்துல? அதுக்கு கர்நாடக அரசியல்வாதிகளுக்கு, பாஜக காரர்களுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களும் எங்க அக்கா டாக்டர் தமிழிசை அவர்களும் சொல்லணும், தண்ணி திறந்து விடுறத நீங்க நிறுத்தக்கூடாது. பொம்மை அவர்களே வாய முடிக்கிட்டு இருக்காங்க. நான் டிகே சிவகுமாரை சொல்றேன்ல, டிகே சிவகுமாரை பொறுத்த மட்டும் தமிழகத்திற்கு விரோதமா நடக்கக்கூடாது. தமிழகத்துக்கு தண்ணி திறந்து விடும் டிகே சிவகுமார். ராமலிங்க ரெட்டி இந்த நம்ம ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவர்கள் டிஸ்மிஸ் பண்ணணும், அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு தொடரணும், கொலை குற்றம் அவர்கள் மேல சுமத்தி அவர்கள் மீது கடுமையான சட்டங்கள் பிரிவுகள் மீது அவர்கள் மீது வழக்கு தொடரப்படணும் நான் சொல்றேன். அது மாதிரி அக்கா தமிழிசை அவர்களோ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களோ சொல்ல தைரியம் இருக்கா, இல்ல சொல்ல பயப்படுறாங்களா? இந்தியா ஒரு ஒற்றுமையா ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இங்க யாரு எங்கே வேலை பார்க்கணுங்கிறது, யாருக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறதும் அவர்களுடைய தேடுதலை பொறுத்து இருக்கு. தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் இந்தியா முழுவதும் டெல்லியிலையும் வேலை பார்க்குறாங்க, பெங்களூர்லேயும் வேலை பார்க்குறாங்க, மும்பையிலையும் வேலை பார்க்குறாங்க, மற்ற மாநிலங்கள்லையும் வேலை பார்க்குறாங்க. அது மாதிரி தமிழ்நாடு இளைஞர்கள் மட்டும் மற்ற இடத்துல வேலை பார்க்கணும், ஆனால் இங்கே வர்றவன் மற்றவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்றது நியாயம் இல்லாதது. நம்முடைய இளைஞர்கள் தயாராக இருந்தாருன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய இளைஞர்கள் வேலை பார்க்க ரெடியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது மாநில அரசுடைய சார்பாக. ஆனா மற்ற இடத்துல இருந்து வேலை பார்க்கவே வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க பாக்குறதுக்கு வேலை ஆள் ரெடியா இருந்தா பரவாயில்ல, இங்கே வேலை பார்க்க ஆள் இல்லையே. நீங்க பிரச்சனை இங்க வேலை, எந்த வேலை கேட்டீங்கன்னாலும் சரி, நீங்க படிக்கிற வேலை உடல் உழைப்பால் செய்ய வேண்டிய, படிச்ச இன்ஜினியருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது சரியா?
படித்த இன்ஜினியர்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேது, படித்த நம்ம பசங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேது. அவர்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைகளை உருவாக்கணுமே ஒழிய நம்மை பொறுத்த மட்டும் மற்ற மற்ற டிரைவர் வேலைக்கோ இதுக்கோ ஆள் தேடுறதுக்கு வர்றது அரசாங்கத்தினுடைய எங்கே வேணாலும் யார் வேணாலும் பயணிச்சு வேலை பார்க்கலாம். அதுல நம்ம தடைகளை போட ஆரம்பிச்சோம்னா மற்ற மாநிலங்களும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இங்கே போகும். இது ஒரு இந்திய நாடுகள் ஒரு ஒரே நாடு. இது நம்ம ஒன்றும் தனிநாடு கிடையாது. பேசுற பேச்சாலாம் நம்ம என்னன்னா தனிநாடு மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எங்கேயோ போறோம். நம்மளுடைய இளைஞர்கள் பெங்களூர்ல வேலை பார்க்குறான், கொச்சின்ல வேலை பார்க்குறான், ஹைதராபாத்ல வேலை பார்க்குறான், பாம்பேல வேலை பார்க்குறான், டெல்லியில வேலை பார்க்குறான். எல்லா இடத்துலயும் தான் தமிழ்நாடுக்காரர் இருக்கான். எல்லா இடத்துலயும் தானே நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் சரி தமிழர்கள் வேலை பார்க்குறாங்க. பெருமையா இருக்கு. அதை கெடுக்கிற வேலையை நம்ம பற்றக்கூடாது.